தேவன் அனுமதித்த ஒரு பாதையில் ஆமென் இந்த கொஸ்டின் எழுப்புது, இது எப்படி ஆகும்? தேவன் ஒரு காரியத்தை இப்ப அனுமதிக்கிறார். அந்த காரியத்தை தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட சொன்னதுமே மரியாளுக்குள்ள எழும்புகிற ஒரு கொஸ்டின் தான், இது எப்படி ஆகும்? இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி வெளியில வரப்போகிறேன்? இனி எப்படி இந்த அக்கினியை தாண்டி ஒரு வாழ்க்கை? இனி எப்படி இந்த தண்ணீரை தாண்டி ஒரு வாழ்க்கை? ஒரு காரியத்தை அன்பாய் சொல்லுகிறேன். அன்பான தேவப்பிள்ளை, தேவர் அனுமதிக்கிற பாதையில ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், நமக்கு பதில்கள் எழும்புறதை விட கேள்விகள் தான் அதிகம். அப்படி எழும்புனவங்க மட்டும் கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உயர்த்திடுவேன். தேவன் அனுமதித்த பாதையில் நடக்கிறவங்க பல நேரத்தில் பதில்கள் வர்றதை விட கொஸ்டின்ஸ் தான் எழுப்பும். ஆமே, ஈசாக்கு அப்பா நடத்தின பாதையில பதில் எழுப்பிச்சா கொஸ்டின் எழுப்பிச்சா? கொஸ்டின். அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாமுக்கு அப்படிதான். தேவன் நடத்தின பாதையில தான், எனக்கு என்ன கொடுப்பீராண்டவரே, கிழவனான எனக்கு இனி பிள்ளை பிறக்குமோ? பல இடத்துல நம்மளுடைய தேவன் அனுமதித்த பாதையில வந்து பதில்கள் வருவதை விட கேள்விகள் தான் எழும்பும். இங்க மரியாள் கேட்கிற கேள்வி, இது எப்படி ஆகும்? தேவன் அனுமதித்த பாதையில இப்படி ஒரு கேள்வி எழும்புதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். அதுதான் 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு எடுத்தேன் என்றால், இதுல வேற எதையுமே கர்த்தர் அப்ளை பண்ணல. மரியாளை உன் பலன் என்றும் சொல்லல, மரியாதை இந்த மனுஷன் மூலம் என்றும் சொல்லல. அந்த இடத்துல வேற எதுவுமே கர்த்தர் சொல்லல. ஒரே வேர்டு தான், இது எப்படி ஆகும்? இது தேவனாலே ஆகும். ஆமே, தேவ பிள்ளையை தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்புவதற்கு எதுவுமே உங்களை சுற்றி இல்லாமல் இருக்கலாம், நடப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிறேன் தெய்வத்தால எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஒரே ஒரு பதில் தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.